ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 இயர் பேபிக்கான காட்டன் ஃப்ராக் தான் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வந்து மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கட்டிங் ப்ரொசீஜரும் நான் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக தைக்க தெரிஞ்சவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். பட் இதில் நீங்கள் பேசிக்காக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. உங்களோட ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரியும், ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வந்து இந்த கிளாத்தை வந்து விரித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடிஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பாடிஸ்க்கு வந்து 8.5 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். 7.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு போக நம்மளுக்கு வந்து 7.5 இன்ச்சு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக வேணும், இல்லை கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம 3.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ கீழே ஷோல்டரோட அந்த ஆர்ம் ஹோலோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் ஆட் பண்ணி 4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது செஸ்ட்டு வந்து நான் 6 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் உள்ள கிளாத் வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஹிப்புக்கிட்ட வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச்சு தான். அது கூட ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணி அதை 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 வந்து கிடைக்கும். ஹிப்புக்கிட்ட நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆர்ம் ஹோல் கர்வர் வச்சு நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் இதில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு தான் வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட வித்து வந்து நம்ம மேலே என்ன வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.25 அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நெக் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் நெக் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஃப்ராக் பேட்டர்ன் தான். இதில் வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம எந்த இதுவுமே பண்ணல. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து ஒரு காட்டன் ஃப்ராக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து பேக் நெக் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் இறக்கம் அதிகமாக வைப்போம், பேக் ஹூக் வச்சுருவோம். இதெல்லாம் நம்ம வந்து நார்மல் ப்ரொசீஜர் வைக்கிறது. இதில் நம்ம வந்து என்ன வந்து ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். பேக் சைடில் மட்டும் நம்ம வந்து டீப் வி ஷேப் வந்து கொடுத்து பெரிய போ வந்து வைக்க போகிறோம். இதுதான் இதில் வந்து ஹைலைட்டான ஒரு மெத்தட். இதில் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. நார்மல் ஃப்ராக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செப்ரேட்டாக இதை வந்து பிரிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக்குக்கு வந்து நம்ம வி ஷேப், அதாவது டீப் வி தானே கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்ம் ஹோல் ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து கீழே பாட்டமோட ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து மேக்ஸிமம் கிளாத்தே வந்து இருக்காது, அந்த நெக் வந்து ஃபினிஷ் ஆகிற இடத்துல. இதோட லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ அதில் பாதி 4 இன்ச்சு.
இந்த பாதியில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அவுட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வி வந்து உங்களுக்கு க்ளோஸாக வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸாக வச்சு வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா வைடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து தள்ளி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இன்னுமே நல்லா வந்து பேக் சைடில் வந்து கிளாத் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, கீழே வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக வரும், அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் வந்து பாதி மார்க் பண்ண தேவையில்லை. அதை நம்ம வந்து 8 இன்ச்சில் பாதி வந்து 4 இன்ச் வச்சு அதை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து 3/4 3/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா வைடு கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. உங்களுக்கு பேக்கில் வந்து நல்ல டீப் வி ஷேப் வந்துடும். ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வைடாக வேணுன்னா கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் தள்ளி வந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கீழே பாட்டமுக்கு அந்த ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அது எப்படி கட் பண்ணுறது, என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து நீ லென்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 19 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து 7.5 இன்ச்சஸ் பாடிஸ்க்கு போயிடுச்சு. மீதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 இன்ச்சஸ் மாதிரி வரும். கீழே வந்து ஃபோல்டிங்க்காக ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக போயிடும். ஸோ நான் எல்லாத்துக்கும் சேர்த்தியே நான் வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா லென்த்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னுமே இது வந்து லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸையும் வந்து நீங்கள் 2ஆக வந்து இது பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் தனியாக தான் அட்டாச் பண்ணுவோம், பேக் தனியாக வந்து அட்டாச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாகவே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனி பீசஸாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது காட்டன் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ரொம்ப குத்துறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பஃபியாக வர மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேக் சைடில் நம்ம பிளெயின் க்ரீன் வந்து வைக்கும்போது இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த போ வந்து தெரியும். நீங்கள் வந்து க்ரீன் தான் வைக்கணுன்ட்டு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அண்ட் வயலட் இருக்குது. அந்த மாதிரி இதில் என்ன கலர்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே கூட போவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் வந்து கூட குறைய நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 8 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 1 இன்ச் வைக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 8 இன்ச்சோட கட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அளவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 9 இன்ச்சஸோடையே விட்டுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து நீங்கள் ஒரு 5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. அகலம் வந்து நம்ம 8 இன்ச்சு இல்லைனா 9 இன்ச் எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து 5 இன்ச் எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 2 பீஸ் நான் வந்து இதே மாதிரி கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து 4 பக்கமும் அடிச்சுட்டு சென்டரில் கட் பண்ணி டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போ வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக என்னால் வந்து சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அகலமாக இருக்குது. அதாவது லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா,
அதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக இதோட அகலம் வந்து 8 இன்ச்சும் ஹைட்டு வந்து 5 இன்ச்சும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.